ஃப்ரெண்டாக நடிக்கிறோம், லீடாக பண்ணுற ஒருத்தரோட, ஹீரோவை பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர், அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தோன்னா, ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாமாடா, எவ்வளோ மச்சான் 7,000 தான் இருக்குறான், டே அவன்கிட்ட 10,000 இருக்கான், கேள்றா வெயிட் பண்ணுறான் அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு. அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம், பாடியிருக்கோம். ஸோ அப்போ டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள். ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை. அண்ட் சதீஷ் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனது வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு. அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம், ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும். அண்ட் எடிட்டர் சார், அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான். எடிட்டில் ஷார்ட் மாற்ற நான் கேட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி அதாவது சில டைம் வருவாங்கல்ல காஸ்டிங் கோஆர்டினேட்டர், அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து, இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம். மச்சான் யாரா இவர், சென்ட்டு வாசம் தூக்குது, கலர் மோதிரம், 5-6 சட்டை, இவர் தான்டா நம்ம படத்தோட எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா 5 சட்டை மாத்துறாரு, அதுவும் ஆக்சசரிஸும் மாறும். ப்ரோ பக்காவா பண்ணியிருக்கேன் ப்ரோ, அமேசிங்காக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் தான் இந்த சாமி வாங்க நீங்கள் எடிட்டிங்னு சொல்லலை, கண்டிப்பாக டார்லிங் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வரதுக்கு வாழ்த்துக்கள். அவரும் எடிட் பண்ணி அவரும் நடிக்கலாம். ஒரு பிளெஸ்ஸிங் நடக்கும். யோசிச்சு பாருங்க, என்னோட பிளெஸ்ஸிங் என்னோட அப்பா விடிவி கணேஷ் சார், அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு பையன் நான், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஷூட் 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார். நம்ம பெரிய டேக்அவே இருக்கும். இன்னும் அந்த வைபா, இன்னும் அவ்வளோ யங்கா, இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும். தேங்க்யூ சார் ஃபார் ஆல் த அமேசிங் லெசன். தேங்க்யூ. அண்ட் டிஓபி சார், அவர் அமேசிங்கான ஒர்க் பார்த்துருக்கோம், இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அண்ட் ஜென் மார்டின், இனிமேல் நீங்கள் ஜெம் மார்டின் என்று அழைக்கப்படுது. எல்லாருக்கும் பேர் மாற்றி எப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணணும். இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும், அடுத்து நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு, அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய நன்றிகள் டார்லிங். அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுலேயும் கலக்கிடுவோம். தேங்க்யூ.